மது ஒழிப்பிற்கு ஆதரவாக தமிழகத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து போராட தொடங்கியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுவிற்கு எதிராக போராடி உயிர்நீத்த காந்தியவாதி சசிபெருமாளின் இல்லத்திற்கு இன்று சென்ற அன்புமணி அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சசிபெருமாள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் சசிபெருமாளின் மரணத்தை சில அரசியல் கட்சிகள் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக இப்போ அது தேர்தலுக்காக, ஏன்னா இவர் கலைஞர் அவர்கள் இதற்கு முன்பு 5 முறை மதுவை ஒழிப்போம், மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ சொன்னது 6வது முறை சொல்லியிருக்கின்றார். இந்த 5 முறை சொல்லுகின்ற நேரத்திலே 20 ஆண்டுகளாக, அதில் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். முதலமைச்சராக 10 ஆண்டுகள் இருந்தும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.